அண்ணா 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 சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அப்பா ஹலோ ஹண்டர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லதே நடக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கொத்து புழுவில் ஜிலேபியை பிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆஸ் யூஷுவல் தான், பட் நாங்கள் வந்து அள்ளிச்செடியில் ஒரு சின்னதாக ஹோல் மாதிரி ரெடி பண்ணி அது வழியாக பிடிக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸாக மீன்கள் கிடைக்கும். அதே மாதிரி ஓப்பன் வாட்டரோட இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது மீன்களோட ஸ்ட்ரைக்கு அதிகமாகவே இருக்கும். ஆனால் என்ன ஒன்று தூக்கும் போது அந்த அள்ளிச்செடியில் மீன் மாட்டிக்கிச்சுன்னா மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் நல்லா சைஸாக மீன் அடிக்கலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தையா வச்சாதான் பெருசு மாதிரி. அதே காண்டா வரும். அதை எத்தனை வந்து ஜிலேபி பிடிக்கிறீங்க பாருங்க. 22 கிலோ பாறை ஏற்றினதுல சூப்பர்ண்ணா மாட்டிக்கிச்சா? எங்க மட்டும் வேற மணி இங்க பாரு, கொந்தன மீன் வேற மாட்டின மீன் வேற. மாட்டிக்கிச்சா? அண்ணா 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 சூப்பர்ண்ணா மாட்டிக்கிச்சுண்ணா. நான் தான் சொன்னேன் மாட்டிக்கிச்சுண்ணா. அது போயிடுச்சுண்ணா. இன்னும் வாயில வச்சுன்னு கொண்டதில்ல. அது எழுத மாட்டுது உள்ள. என்ன கருக்கட்டையா வருது? இங்க காட்டுங்க.
அப்பா